ஐயா, 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 ஐயா. என்ன கணக்கு பிள்ளை? என்ன கணக்கு பிள்ளை, ஏன் இவ்வளவு பரபரப்பு? விஷயத்தை கேட்டால் நீங்களும் பரபரப்பாகி விடுவீர்கள். பிரச்சனை ஒன்றுமில்லையே. இல்லை இல்லை, இனிமேல் உங்களிடம் யார் பிரச்சனை செய்ய போகிறார்கள்? நல்ல விஷயம்தான். நல்ல விஷயமா? ஓ, அந்த துரைசாமி எங்கு தன் சொத்தெல்லாம் கைவிட்டு போய்விடுமோ என்று தன் பெண்ணை கொடுக்க சம்மதித்து விட்டாரா? அதனால் தான் இவ்வளவு பரபரப்புடன் வந்தீர்களா? அந்த பெண்ணை விடுங்கள். இந்த விஷயம் மட்டும் நடந்துவிட்டால் இதுபோல் 1000 பெண்களை நீங்கள் விலை கொடுத்து வாங்கலாம். அவ்வளவு பெரிய விஷயம் உங்களை தேடி வந்திருக்கிறது. இருக்கட்டும், வந்த விஷயத்தை முதலில் சொல்லுங்கள். அரேபியாவிலிருந்து முகமது அலி ஷேக் என்று ஒருவர் வந்திருக்கிறாராம். மிகப்பெரிய வைர வியாபாரியாம். உலகத்தில் அவருடைய வைரம் இல்லாத நாடே இல்லையாம். இவ்வளவுதானா? பட்டமங்கல பகுதிக்கு வந்து அவர் என்ன செய்ய போகிறார்? அதைத்தானே நான் சொல்ல வந்திருக்கிறேன். அவர் இங்கு எதற்கு வந்திருக்கிறார் என்று தெரிந்து கொண்டால் மிகவும் ஆச்சரியப்படுவீர்கள். நான் ஆச்சரியப்படும்படி அப்படி என்ன செய்ய போகிறார்? அவர் இங்குள்ள மிகப்பெரிய மாளிகைகளை பற்றி கேள்விப்பட்டாராம். அந்த மாளிகையை அப்படியே படமாக வரைந்திருந்த ஓவியர்களை பார்த்தாராம். அவற்றில் ஒரு மாளிகையை அவர் இங்கே வரும்போது தங்குவதற்காக வாங்க போகிறாராம். கணக்கு பிள்ளை, உமக்கு என்ன ஆயிற்று? இதை ஒரு விஷயம் என்று சொல்ல வந்திருக்கிறீரே. இதில் இன்னும் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லவில்லையே. இதில் அப்படி ஒன்றும் முக்கியமான விஷயம் இருப்பதாக தெரியவில்லையே. அவசரப்படுகிறீர்களே. ஷேக்கிற்கு அந்த மாளிகை பிடித்து போனதற்கான காரணம் அந்த மாளிகையில் உள்ள பர்மா தேக்குகள் தான். ஓ, இது நல்ல விஷயம்தான். இருந்தாலும் இதில் நமக்கென்ன நன்மை? அந்த பர்மா தேக்குகளை எல்லாம் இங்கு கொண்டு வந்து விட்டது நீங்கள்தான் என்று தெரிந்து கொண்டு அவர் உங்களை பார்க்க விரும்புகிறாராம். இப்போது அவரை பார்த்து நமக்கு என்ன ஆக போகிறது? விடுங்கள். அப்படி சொன்னால் எப்படி? அவர் யாருக்காக அந்த பெரிய மாளிகையை வாங்கப் போகிறார் என்று தெரியுமா? சீக்கிரம் சொல்லுங்கள். அவர் மனைவி ஆயிஷாவிற்காக. அவர் அவரது இளம் மனைவியோடு தமிழகத்திற்கு வரும்போது தங்குவதற்காக. ஓ, அப்படியா? அவர் மனைவியும் அவருடன் வந்திருக்கிறாரா? ஆமாம். ஆடாடா, அவர் அவளை ஆயிஷா ஆயிஷா என்று கூப்பிட்டு கொஞ்சுவதும் அவளும் சும்மா இருங்கள், பேசாமல் இருங்கள் என்று தானும் கொஞ்சுவதும் கண்கொள்ளா காட்சி. ஆஹா, அந்த குரலை கேட்டாலே தாங்கள் சொக்கி போய் விடுவீர்கள். குரலே அவ்வளவு இனிமை என்றால் அவள் முகம் எவ்வளவு அழகாக இருக்கும். அவள் முகத்தை நீங்கள் பார்த்தீர்களா? எப்படி முடியும்? அவள்தான் பர்தா அணிந்திருக்கிறேன் என்று முகத்தை மூடிக்கொண்டிருக்கிறாளே. மிகவும் நெருக்கமானவர்களுக்கு முன்னால் மட்டும்தான் அவர்கள் முகத்திரையை விலக்கி சகஜமாக பேசிக் கொண்டிருப்பார்களாம். நீங்கள் அவரை சந்தித்து பேசினால் ஷேக் உங்களுக்கு மிகவும் நெருக்கமாகி விடுவார். பிறகு அவரது மனைவியும் உங்களோடு சகஜமாக பழகுவார், பேசுவார். அதற்காகவாவது அவசியம் போய் பார்க்க வேண்டும். அவர்கள் எங்கு தங்கியிருக்கிறார்கள் என்று சொல்லுங்கள், இப்போதே சென்று பார்த்து விடலாம். ஆனால் என்ன ஆனால்? நம்மை பார்த்ததும் நாம் கொடுத்த பர்மா தேக்குகளை பற்றி 2 வார்த்தை பாராட்டப் போகிறார். ஒருவேளை அதற்காக அரேபியாவில் இருந்து கொண்டு வந்த ஒரு பொருளை அன்பளிப்பாக கூட கொடுக்கலாம். ஆனால் தன்னுடைய அரேபிய மனைவியை நமக்கு அறிமுகம் செய்வாரா என்பது சந்தேகம்தான். இந்த நிலையில் நாம் அவரை போய் சந்திப்பதால் என்ன பயன் இருக்க போகிறது? அதில்தான் விஷயமே இருக்கிறது ஐயா. நான் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களிடம் சொல்லவில்லை. என்னவாயிற்று? தலைவலிக்கிறதா? உம்மை போன்ற கணக்கு பிள்ளை அருகில் இருந்தால் தலைவலிக்காமல் வேற என்ன செய்யும்? ஏன் இப்படி சொல்கிறீர்கள்? இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்று எத்தனை தான் மிச்சம் வைத்திருக்கிறீர்? இல்லை இல்லை, ஒரே ஒரு விஷயம்தான். ஆனால் அது முக்கியமான ஒரு விஷயம். முதலில் நீர் விஷயத்தை சொல்லும். அது முக்கியமானதா இல்லையா என்று பிறகு நான் தீர்மானித்துக் கொள்கிறேன். ஷேக்கிற்கு
நமது பர்மா தெக்குகள் மிகவும் பிடித்து போனதால் அவற்றையெல்லாம் அரேபியாவுக்கு கொண்டு சென்று வியாபாரம் செய்ய நினைக்கிறார். அதனால் உங்களை சந்தித்து பெருமளவிற்கு தேக்கு மரங்களை வாங்க பெரும் முதலீடு செய்ய காத்திருக்கிறார். அவர்களுக்கெல்லாம் பணம் ஒரு பிரச்சனையே இல்லை. நாம் அவரோடு ஒப்பந்தம் செய்து கொண்டால் நீங்கள் கேட்கும் தொகையை தாராளமாக தருவார். அதற்கு பிறகு இப்படி சில்லறையாக வியாபாரம் செய்ய வேண்டிய அவசியமே உங்களுக்கு இல்லை. ஒட்டுமொத்தமாக ஒரே தொகையாக ஒரு பெரிய தொகையை பெற்றுவிடலாம். நீர் சொல்வதும் சரிதான் கணக்கு பிள்ளை. இன்னும் எவ்வளவு காலத்திற்கு அங்கு இங்கு என்று கொஞ்சம் கொஞ்சமாக தந்துவிட்டு அதற்குரிய அந்த தொகையை அவர்களிடமிருந்து பெறுவதற்காக கெஞ்சி கொண்டிருப்பது? இனி இந்த விஷயத்தில் துரைசாமியும் நமக்கு உதவ மாட்டார். இந்த நேரத்தில் இப்படி ஒரு வியாபாரம் நம்மை தேடி வருவது நமக்கு நல்லதுதான். மொத்தமாக போலி தேக்கை அந்த ஷேக்கிடம் ஏமாற்றி தள்ளிவிட்டு அந்த பணத்தோடு பர்மாவிற்கு சென்று சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டியதுதான். இதில் இன்னொரு நன்மையும் இருக்கிறது. என்ன? இதை காரணமாக கொண்டு ஷேக்கிடம் நெருங்கி பழகலாம், அடிக்கடி சந்திக்கலாம். அவனது இளம் மனைவியும் முகத்திரை இல்லாமல் சகஜமாக நெருங்கி வந்து உரையாடும் அளவிற்கு பழகிவிடலாம். ஆமாம், அதில் என்ன சந்தேகம்? அடிக்கடி சந்தித்து பேசும் அளவிற்கு நெருக்கமாகி விடுவீர்களே. அப்படியானால் சரி, இப்பொழுதே புறப்பட்டு விடலாம். அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று சொல்லுங்கள். வேண்டாம் வேண்டாம். அவர் அவரது மனைவியோடு தனிமையில் தங்கியிருக்கும் போது அவரை எவரும் சந்திப்பது அவருக்கு பிடிக்காதாம். நாம் எப்பொழுது சந்திக்கலாம் என்று தெரிவித்தால் அப்பொழுதே அவர் வர தயாராக இருக்கிறாராம். அப்படியா? உடனடியாக ஒரு நேரத்தை குறித்து நம்மிடத்திலேயே அவர்களை சந்திக்க ஏற்பாடு செய்து விடுங்கள். இப்போதே புறப்படுங்கள். சரி, ஆகட்டும். கணக்கு பிள்ளை. ஐயா, சொல்லுங்கள் ஐயா. அவன் மனைவி, அதான் அவன் இளம் மனைவி ஆயிஷா, அவளும் வருவாள் அல்லவா? நிச்சயம் வருவாள். ஷேக் எங்கு சென்றாலும் ஷோக்காக அவளையும் அழைத்துக் கொண்டுதான் செல்வாராம். சரி, சீக்கிரம் சென்று அழைத்து வாருங்கள். அழிந்து விட்டது. வெல்ஷின் படை முழுவதுமாக அழிந்து விட்டது. நாம் எவரை மிகவும் நம்பிக்கையோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்தோமோ அந்த வெல்ஷ் மருது பாண்டியர்களால் கொல்லப்பட்டு விட்டார். அதற்கு ஒரே காரணம் நான் அனுப்பிய மடல் அவர் கைக்கு போய் சேராததுதான். அந்த மடலை நான் யாரை நம்பி ஒப்படைத்தானோ இந்த ஒழுங்கா புலி அதை அங்கு கொண்டு போய் கொடுக்காததுதான். ஆனால் இவனோ கழுத்தாதப்ப நடுவில் புகுந்து மடலை பழித்துக் கொண்டான் என்று கதை சொல்லிக் கொண்டிருக்கிறான். இதை நான் எப்படி நம்புவது? உறங்கா புலி, நீ உன் காரியத்தை செய்யும் போது உறங்குவதே இல்லை என்று சொல்லிக் கொள்வாயே. இப்போது இந்த முக்கியமான விஷயத்தில் எப்படி இது நடந்தது? துரை, நான் என்னால் இயன்ற அளவிற்கு மடலை காப்பாற்ற முயற்சி செய்தேன், ஆனால் முடியவில்லை. மேஜர் கிரே, இதை பற்றி நீ என்ன நினைக்கிறாய்? கர்னல், இந்த உறங்கா புலி உங்களுக்கு உண்மையாகவே நடந்து கொள்ளவில்லை. நான் வந்த அன்று இவரை பற்றி சந்தேகப்பட்டேன். இவர் நம்மளோடு பழகி அவர்களுக்கு சாதகமாக செய்து கொண்டிருக்கிறாரோ என்று யோசித்தேன். அது இன்று உறுதியாகிவிட்டது. மார்க், நீயாவது இவரை பற்றி தெரிந்து வைத்திருக்க வேண்டாமா? மேஜர், இந்த உலகாப்புலி வந்து பழக ஆரம்பித்ததிலிருந்து நான் நம்பவில்லை. ஆனால் கர்னல் இவரை மிகவும் நம்பினார். அதனால் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. I accept, மார்க். நான் தவறு செய்து விட்டேன் என்பது எனக்கு நன்றாக தெரிகிறது. இந்த ஒழுங்கா புலி அந்த அளவிற்கு என்னோடு நெருங்கி பழகினான். எனக்காக உழைப்பது போல் பாவனை செய்தான். எனக்கு விசுவாசமாக இருப்பதாக நாடகம் ஆடினான். ஆனால் இவன் உண்மையில் விசுவாசமாக இருந்தது தனது நாட்டிற்கு தான் என்பது இப்போது நன்றாக புரிந்துவிட்டது. இந்த ஒழுங்கா புலி நம்மை ஏமாற்றி விட்டான். இவன் ஒரு துரோகி. வேண்டாம் வேண்டாம், உங்கள் வாயால் அப்படி சொல்லாதீர்கள். வேறு எப்படி சொல்வது ஒழுங்கா புலி? உன்னால் ஏற்பட்ட இழப்பு எங்களுக்கு சாதாரணமானதா? துரை, எனது நிலை உங்களுக்கு தெரியாதா? நான் வல்லத்தரையனோடு நெருங்கி பழகுவதே என்றாவது ஒரு நாள் அவனை கீழே தள்ளிவிட்டு அவன் தம்பி வைரமுத்தனையும் அழித்துவிட்டு நான் அம்பலக்காரன் ஆக வேண்டும் என்பதற்காகத்தானே.
அன்று நீங்கள் அதற்கு உதவி செய்கிறேன் என்று உறுதி அளித்ததால் தானே நன்றியுள்ள பிராணி போல் உங்களையே சுற்றி சுற்றி வருகிறேன். இந்த மார்க்குக்கு நீங்கள் என்னை உங்களுக்கு சமமாக நடத்துவது ஆரம்பத்திலிருந்தே பிடிக்காது. அதனால்தான் குறை சொல்கிறான். மேஜர் கிரே இப்போதுதான் வந்திருக்கிறார். அதனால் என்னை பற்றி அவருக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் என்னை இப்படி சந்தேகப்படுவதுதான் எனக்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது துரை. ஓ, பட்டமங்கலத்தானை அழித்துவிட்டு அவனது பதவிக்கு நீ வர வேண்டும் என்பதற்காகத்தான் அவனுக்கு ஒரே எதிரியாக இருக்கும் பாகநேரிக்காரனுக்கு நீ துணை போகிறாயோ? அதனால்தான் கருத்தாதப்பன் உன்னை வழிமறித்து கேட்டவுடன் நோக்காமல் மடலை எடுத்து கொடுத்து விட்டாயோ? சரியாக சொன்னீர்கள் மேஜர். நான் கூட இந்த காலத்தில் இதை பற்றி யோசிக்கவில்லை. பகையாளிக்கு பகையாளி நமக்கு உறவாளி என்று இந்நாட்டில் ஒரு பழமொழி இருக்கிறது. அதன்படி வல்லாத்தரையின் மீது கொண்ட பகைக்காக அவனது பகையாளியான பாகநேரிக்காரனுக்கு சாதகமாக நடந்து கொண்டு இந்த உலகாப்பலை நல்ல பெயர் வாங்கியிருக்கிறார். எனக்கு பாகநேரியில் ஏற்பட்ட அவமானத்திற்காக வாளுக்கு வேலையையும் கருத்த ஆதப்பனையும் எப்போது எப்படி பழிவாங்கலாம் என்று காத்துக் கொண்டிருப்பவன் நான். வல்லத்தரையனே அதை செய்வான் என்பதற்காகத்தான் காத்திருக்கிறேன். இந்த கதையை எங்களை நம்பச் சொல்கிறாயா? நீங்கள் நம்பாவிட்டால் என்ன, அது என்ன என்பது கர்னல் துரை அவர்களுக்கு தெரியும். அது எவ்வளவு கடுமையானது என்பதையும் இவர் அறிவார். நான் ஒருபோதும் பாகநேரிக்கு சாதகமாக நடந்து கொள்ள மாட்டேன் என்பதும் கர்னல் துரை அவர்களுக்கு தெரியும். மேஜர், உரங்காப்புலி சொல்வது உண்மைதான். அந்த கதை எனக்கும் தெரியும். அதை பற்றி இப்போது பேச வேண்டிய அவசியமில்லை. உரங்காப்புலி, இதற்கு மட்டும் பதில் சொல். அந்த மடல் எவ்வளவு முக்கியமானது என்பது உனக்கு தெரியும் அல்லவா? நன்றாக தெரியும் துரை. அதனால்தானே என்னை இங்கே அழைக்காமல் ஜம்பலிங்கம் மூலமாக என் வீட்டிற்கே கொடுத்து அனுப்பினீர்கள். பிறகு அது நமக்காக வரும் பிரிட்டிஷ் படைத்தலைவர், அவரது பெரும் படைகள், சிப்பாய்கள் என அத்தனை பேர் உயிரையும் பாதுகாக்கும் மடல் என்பது உனக்கு தெரியும் அல்லவா? தெரியும் துரை. மிகவும் முக்கியமான மடல் என்பதால் தானே அதை மிகவும் ரகசியமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக என்னிடம் கொடுத்து அனுப்பினீர்கள். இவ்வளவு ரகசியமாக உனக்கு மட்டுமே சொல்லப்பட்ட, உனக்கு மட்டுமே தெரிந்த அந்த ரகசிய மடலை பற்றி கழுத்தாதப்பனுக்கு எப்படி தெரிய வந்தது? அவன் எப்படி சரியான நேரத்திற்கு அங்கு வந்து சேர்ந்தான்? துரை, நீங்கள் குறிப்பிட்டிருந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் அது நீண்ட பயணம் என்பது எனக்கு தெரியும். அதனால்தான் அதற்குரிய ஏற்பாடுகளை செய்து கொண்டு போனேன். சுரண்டைக்காடு வழியாக சென்றால்தான் ஒருவர் கண்ணிலும் படாமல் போக முடியும் என்று அந்த பாதையில் என் குதிரையை செலுத்தினேன். ஆனால் எனக்கு முன்பே கருத்தாதப்பன் அந்த பாதையில் நின்று வழிமறித்தான். இது எப்படி நடந்தது என்று என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை துரை. அது எப்படியோ போகட்டும். நீ கழுத்தாதப்பனை விட வலிமையானவன் தானே? அவனைப் போலவே நீயும் ஒரு வீரன் தானே? பிழகப்படி உன்னிடம் எழுந்த மடலை அவனால் பறிக்க முடிந்தது. என்னுடைய நோக்கமெல்லாம் எப்படியாவது மடலை பாதுகாக்க வேண்டும் என்பதிலேயே இருந்தது. அதனால்தான் ஆதப்பனை என்னால் பலமாக தாக்க முடியவில்லை. அந்த சூழ்நிலையை அவன் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டான். என்னை கடுமையாக தாக்கிவிட்டு என்னிடமிருந்த மடலை பறித்துக் கொண்டான். இங்கே பாருங்கள் துரை, என் முகத்தில் உள்ள இந்த காயம் ஆதப்பன் தாக்கியதால் ஏற்பட்டதுதான். இன்னும் என் உடல் முழுவதும் அடிபட்டிருக்கிறது. அதற்காக சிகிச்சை பெறக்கூட செல்லாமல் உங்களிடம் விஷயத்தை சொல்ல ஓடோடி வந்தேன். என்னை தடுக்க முயன்ற என் மனைவி வீரமாலையை கட்டி போட்டு வந்தவன் நான். எதிர்பாராமல் ஆதப்பனிடம் சிக்கி இந்த நிலைக்கு ஆளானேன். என்னை போய் சந்தேகப்பட்டு இப்படியெல்லாம் பேசுகிறீர்களே. மேஜர் கிரே, சதுரங்கத்தில் எதிரியின் காய்களை நாம் வெட்டுவது போல நம் காய்களை எதிரிகள் வெட்டுவதும் சில நேரங்களில் நிகழத்தான் செய்யும். ஏன், கோபால நாயக்கரின் பாசறையை அழித்த நீ நமது முகாம்களில் ஒன்றாய் செவத்தையா வந்து அழித்த போது உன்னால் அதை தடுக்க முடியவில்லையே. மானா மதுரைக்கும் பார்த்திபனூருக்கும் நடுவே படை கொண்டு சென்ற நீ அத்தனை வீரர்களையும் பலி கொடுத்து விட்டு அனாதை போல் திரும்பி வரவில்லையா? எளிதாக வீரம் பேசும் இந்த மார்க் கோபால நாயக்கனோடு நடந்த மல்யுத்தத்தில் தோல்வி அடைந்து படுக்கையில் கிடக்கும் நிலைக்கு ஆளாகவில்லையா? அதே போல் உரங்காப்புலியும் எதிரியிடம் அகப்பட்டு தனது கடமையை செய்ய முடியாமல் காயங்களோடு வந்திருக்கிறான். அதனால் நடந்ததை பற்றி பேசாமல் நடக்க வேண்டியதை பற்றி பேசுவோம். துரை, என்னால் ஏற்பட்ட பெருந்தவறுக்கு பிராயச்சித்தமாக
நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் சொன்னாலும் அதை செய்ய காத்திருக்கிறேன். எஸ் உறங்காப்புலி, எஸ். இனிமேல் தான் நீ செய்ய வேண்டிய முக்கியமான காரியமே இருக்கிறது. சொல்லுங்கள் துரை, உடனே அதை நிறைவேற்ற காத்திருக்கிறேன். நீ மடல் கொண்டு போன செய்தியோ, அந்த மடலை கழுத்தாதப்பன் வலியில் மடக்கி அபகரித்துக் கொண்ட செய்தியோ வல்லத்தழையனுக்கு தெரியவே கூடாது. ஆதப்பன் வேண்டுமென்றே திட்டமிட்டு ஆட்களை வைத்து உன்னை தாக்கினான் என்று அவனிடம் நீ சொல்ல வேண்டும். எதிர்பாராமல் நடந்த தாக்குதல் என்பதால் தான் முகத்தில் எவ்வளவு பெரிய காயம் ஏற்பட்டது என்று சொல்லி வல்லத்தழையனை நீ நம்ப வைக்க வேண்டும். இதனால் நமக்கு என்ன பயன் கர்னல்? தன் மாமன் மேல் மிகுந்த பற்று வைத்திருக்கும் வல்லத்தழையன் இதை தாங்கிக் கொள்ள மாட்டான். தன் அக்காவின் கணவருக்கு ஏற்பட்ட அவமானம் தனக்கு நேர்ந்த அவமானம் என்று கருதுவான். அதை பயன்படுத்தி உறங்காப்புலி வல்லத்தரையனை தூண்டிவிட்டால் போதும். அதனால் ஏற்படும் பயங்கர எதிர்ப்பை சமாளிக்க வேண்டிய கட்டாயம் பாகனேரி அம்பலக்காரனுக்கு ஏற்படும். ஆஹா, அருமையான யோசனை. இப்படி ஒரு அற்புதமான திட்டத்தை வகுக்க உங்களை தவிர வேறு யாராலும் முடியாது துரை. கர்னல், கோபால நாயக்கரிடமிருந்து வாளுக்கு வெளியே பிரிப்பது மட்டும் போதாது. கோபால நாயக்கர் இனி செயல்பட முடியாத நிலையை ஏற்படுத்த வேண்டும். அந்த நாயக்கர் கண்டுபிடித்த துப்பாக்கிகளைத்தான் கர்னல் வெல்ஷோடு நடந்த போரில் மருது பாண்டியர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். இதுவரை நமது துப்பாக்கிகளுக்கும் பீரங்கிகளுக்கும் பயந்து கொண்டிருந்தவர்கள் இப்போது தாமே துப்பாக்கிகளை தயாரித்து விட்டார்கள். இதை பதிய பெற்றுவிட்டால் துப்பாக்கிகளை தயாரித்த அவர்களுக்கு பீரங்கிகளை தயாரிப்பது ஒன்று பெரிய காரியமாக இருக்காது. ஆமாம் துரை, துப்பாக்கிகளை தயாரிக்கும் தொழிற்சாலைகள் பலவற்றை உருவாக்க அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். ஆயுத சாலை விரிவாக்கம் பற்றி பேச ஒரு கூட்டமே நடத்திவிட்டார்கள். அதை மட்டும் அவர்கள் செய்து விட்டார்கள் என்றால் உங்களுக்கு சமமாக எண்ணற்ற துப்பாக்கிகளை அவர்களால் உருவாக்கிவிட முடியும். அதன் பிறகு அவர்களோடு நடக்கும் ஒவ்வொரு போரிலும் நம்மை போலவே நமக்கு சமமாக அவர்களும் துப்பாக்கி ஏந்தி நிற்பார்கள். ஏற்கனவே வில்லில் அம்பை தொடுத்து குறிப்பார்த்து எய்யும் வல்லமை பெற்றவர்களுக்கு துப்பாக்கி ஏந்தி எதிரியை சுடுவது மிக எளிதான செயலாகிவிடுமே. வாளும் வேலும் ஏந்தி நிற்கும் போதே நம்மால் அவர்களை நெருங்க முடியவில்லை. இன்னும் துப்பாக்கிகளையும் ஏந்தி நின்றால் நாம் கப்பல் ஏறி பிரிட்டிஷ் நாட்டிற்கு திரும்பி போக வேண்டியதுதான். நோ, அந்த நிலை வரக்கூடாது. நான் அதற்கு அனுமதிக்க மாட்டேன். மேஜர் கிரே, இன்றைய நாடு முழுவதும் நான் சொல்லும் ஆணையை அழிவிக்க வேண்டும். ஆங்கிலேயரை தவிர வேறு யாரும் துப்பாக்கி வைத்திருக்க கூடாது. அப்படி அதை மீறி வைத்திருந்தால் அவர்கள் யாராக இருந்தாலும் கைது செய்யப்படுவார்கள். ஆங்கிலேயர் அல்லாத யார் கையில் துப்பாக்கி இருந்தாலும் அந்த துப்பாக்கிக்கு தடை.